ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 1/2 kg டிங்கிரி ஃபிஷ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் மசாலா தடவுறதுக்கு நம்ம மசாலா என்னென்ன எவ்வளோ போடணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 1/2 teaspoon மஞ்சத்தூள், அடுத்து 1/2 tablespoon பெப்பர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப், இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ். ஓகே, இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்தால் தான் மீனில் நல்லா கோட் ஆகும். உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரலன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக. ஓகே, போதும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மீன் அதில் தடவி எடுத்துடலாம். தருங்க. ஓகே, இப்போ மீன்லலாம் நம்ம மசாலா தடவியாச்சு. இதை ஒரு 15லேருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு மீனில் நல்லா இறங்கி நல்ல ருசியாக வரும். இப்போ அதை ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 hour கிட்ட மீன் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மசாலாலாம் அதில் கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. மசாலாலாம் அதில் நல்லா கோட்டாகி நல்லா வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.